மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் தியானம் என்பது மிக அவசியம். எதுக்காக அப்படின்னா, தினமும் நமக்கு புது புது சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இருக்கும் சிச்சுவேஷன், அடுத்த நாள் இருக்காது. த லெவல் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் வில் பி மோர். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நமக்கு வந்த சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு வரப்போ சிச்சுவேஷன் இன்னும் டெப்தா இருக்கும். எதுக்காக அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அது கிராஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு லர்னிங் அப்படின்றது கிடைக்கும். அந்த லர்னிங் தான் அனுபவம். அந்த அனுபவத்திற்காகவே நாம வந்திருக்கிறோம். ஸோ இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, when there is a problem, there is not something to do with, there is something to know அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வந்தது அப்படின்னா, அங்கே ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. அங்கே ஏதோ விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உள்ளர்த்தம் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். அங்கே ஏதோ ஒரு லர்னிங் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். அந்த லர்னிங் நம்ம தெரிஞ்சுக்காமல் அப்படியே இருந்தால் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எவ்ரி சிச்சுவேஷன், ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வருது. எவ்ரி சிச்சுவேஷன் இஸ் எ டீச்சர் ஆஃப் லைஃப். எதுக்காக அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் நீங்க கிராஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா புது எண்ணங்கள் உருவாக்கணும். புது வகையான சிந்தனை முறை என்பது உங்களுக்குள்ளிருந்து வெளியே வரும். நியூ நியூரான்ஸ் வில் ஸ்டார்ட் பர்னிங், ஃபயரிங். நியூ நியூரான்ஸ் வில் ஸ்டார்ட் ஃபயரிங். எதுக்காக அப்படின்னா, அப்போது வரைக்கும் ரெகுலர் ரொட்டீன் திங்ஸ், ரொட்டீன் தாட்ஸ் இல்லாமல் புதுசாக நீங்கள் ஏதாவது செய்யும்போது, புதுசாக நீங்கள் ஏதாவது யோசிக்கும் போது, இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்தது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் யுவர் நியூரல் நெட்வொர்க்ஸ் வில் கெட் ஸ்ட்ரென்தன்ட். அங்கே தான் நமக்கு புது அனுபவம், புது ஃபீலிங்ஸ் எல்லாமே வருது. அதற்காக இன்வைட் எவ்ரி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏதோ ஒரு புது டைமென்ஷன் ஓபன் பண்றதுக்கான நிலைமை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். இந்த சூழ்நிலைகள் எல்லாமே வரும்போது நமக்கு நிறைய வகையான தாட்ஸ் ஏற்படும். எங்கே ஏற்படும்? நம்முடைய மைண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய மைண்ட்ல யூ ஹாவ் ஃபுல் பவர். எதுக்காக அப்படின்னா, தட் இஸ் யுவர் கிங்டம், இன்டர்னல் கிங்டம். அங்கே நீ என்ன வேணும்னாலும் யோசிக்கலாம். பாவனா கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆர் த கிங் ஆஃப் யுவர் ஓன் கிங்டம், மென்டல் கிங்டம். ஸோ உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் எல்லாமே இருக்கும். எந்த வகையான தாட்ஸ் நீங்கள் உருவாக்கணும், எந்த வகையான தாட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், எந்த தாட்ஸுக்கு எவ்வளோ சிந்திக்கணும், இப்படின்ற ஒரு ஃப்ரீடம் என்பது இருக்கும். பேஸ்ட் ஆன் த தாட்ஸ் யூ சூஸ், உங்களுடைய டெஸ்டினி அப்படின்றது கிரியேட் ஆகும். ஒரு சின்ன ஈவெண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பஃபெட் வச்சிருக்காங்க. ஒரு 100 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸு அங்கே டேபிள் மேலே இருக்குது அப்படின்னா, யூ ஹாவ் எ ஃப்ரீடம் ஆஃப் சூஸிங் த பெஸ்ட் ஃபுட். நீங்கள் என்ன வகையான ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் பிளேட்டுக்கு. இமேஜின் இட். நல்லா கண்ணுகளுக்கு ஒரு அழகாக தெரியணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா இருக்கணும். ஒரு டேஸ்ட் பண்ணும்போது, சாம்பிள் டேஸ்ட் பண்ணும்போது அது பெஸ்ட் டேஸ்டாக இருக்கணும். ஸோ இத்தனை வகையான ஃபுட்ஸ் இருக்கும்போது, ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு டிஷ்ஷை பிளேட்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இல்லை தானே. அது எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் சரி, யூ வில் பி டேஸ்டிங் ஆல் த திங்ஸ், ஆல் அதர் ஃபுட்ஸ் இல்லையா? ஸோ ஏதாவது 1-2 டேஸ்ட் பண்ணும்போது சரியில்லை அப்படின்னும் போது, வாட் டு யூ டூ? ஐயா இது சரியில்லைப்பா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எய்தர் யூ வில் புஷ் இட் அவுட் ஃப்ரம் யுவர் பிளேட், இல்லை போட்டுக்கிறது ஓகே, அதுக்கு அடுத்ததாக நான் இந்த டிஷ்ஷு நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு உடனே எடுத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபுட்ஸு, ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒரு எண்ணம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பஃபெட் என்பது உங்களோட மைண்ட். 100 வகையான தாட்ஸ் என்பது
அந்த சூழ்நிலை கிராஸ் பண்றதுக்கு நீங்க உருவாக்குறீங்க. இல்ல 10 பேர் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த தாட்ஸ்ல வாட் ஆர் யூ கோயிங் டு செலக்ட்? அந்த செலெக்ஷன் நீங்க பண்றீங்க பாருங்க, அங்கிருந்து தான் உங்களுடைய டெஸ்டினி அப்படின்றது ஆரம்பமாகும். ஸோ எப்படி நல்ல சுவையான, கண்களுக்கு அழகாக தெரியும் அந்த உணவு மட்டுமே நீங்க செலக்ட் பண்றீங்களோ, ருசியான உணவு மட்டுமே செலக்ட் பண்றீங்களோ, அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள் கூட நிறைய வகையான எண்ணங்கள் நம்முடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க எப்படி உங்களுடைய 5 சென்சஸ் உபயோகிச்சு நல்ல வகையான உணவுகள் மட்டுமே செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதே போல் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீர்களோ, அதுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மட்டுமே நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் லீட்ஸ் டு யுவர் டெஸ்டினி. நிறைய பேர் என்ன செய்வாங்க, எனக்கு ஆனந்தமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா ஆனந்தமான எண்ணங்கள் மட்டும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஜாய்ஃபுல் லிவிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உற்சாகமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உற்சாகமான எண்ணங்கள் மட்டும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஐ வாண்ட் டு பி ஃபைனான்ஷியலி ஃப்ரீ அப்படின்னுவாங்க. ஆனா அந்த ஃபைனான்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணம் கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் எனக்கு தேவையானது எதுவுமே வரல, கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபைனலா நான் எல்லாமே கரெக்டா இருக்கேன், மற்றவர்கள் தான் எனக்கு இந்த சூழ்நிலை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஃபைனலா they will blame themselves. அந்த blame கேம்குள்ள வந்துடுவாங்க மை டியர் மாஸ்டர்ஸ். அதுக்காக ரிமெம்பர் திஸ் பாயிண்ட்ஸ். நம்முடைய மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணாக்க செலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் என்பது கரெக்ஷன் ஆகும். கிறிஸ்டல் கிளியரா தெரியுது எந்த வகையான தாட்ஸ் நான் செலக்ட் பண்ணணும், எந்த வகையான தாட்ஸ் நான் இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல வகையான தாட்ஸ் மட்டுமே. உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினிக்கு எது தேவையோ அந்த தாட்ஸ் மட்டுமே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிந்தனைகள் கூட அந்த தாட்ஸ் மேலேயே இருக்கும். அந்த தாட்ஸ் மேலேயே இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த உணர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு தேவையான அனுபவங்கள், உங்களுடைய டெஸ்டினிக்கு ரீச் ஆகிறதுக்கு தேவையான அனுபவங்கள் மட்டுமே வரும்போது தினந்தோறும் 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 you will strengthen the knowledge, the wisdom, experience, everything in the எல்லாமே உங்கள் டெஸ்டினிக்கு சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் தினமும் உங்களுக்கு வந்தால் நீங்க டெஸ்டினி ரீச் பண்ண மாட்டீங்களா? உங்களுடைய கோல் அச்சீவ் ஆகாதா? இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் த சீக்ரெட் ஆஃப் அச்சீவிங். செலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் இஸ் த சீக்ரெட். எப்படி சார் செலக்ட் பண்றது அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும், நமக்கு தேவையான உணவுகள் எல்லாமே நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் எம்டி த பிளேட். அது ஆனதுக்கு அப்புறம் தான் யூ வில் பி புட்டிங். நமக்கு தேவையான உணவுகள் மட்டும் உங்களுடைய எம்டி பிளேட்ல எப்படி போட்டுக்கிறீங்களோ, ஃபர்ஸ்ட் எம்டி த மைண்ட். எண்ணமற்ற நிலைக்கு நம்முடைய மனதை கொண்டு போகணும். முதல்ல ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கோல்ஸுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரியும். அந்த வகையான தாட்ஸ் மட்டுமே நம்முடைய மைண்டில் ஓட வைக்கணும். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. மீதி எல்லாமே உள்ள இருக்கும் சிஸ்டம்ஸ் எல்லாமே தானாட்டுக்கதே நடக்கும். கார் எந்த வகையில் எந்த ரூட்டில் நான் போனோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூட் மேப் மட்டும் தெரிஞ்சாக்கா நமக்கு அந்த ஸ்கில் ஆஃப் டிரைவிங் அது தெரிஞ்சாக்க போதும். அப்படி இல்லாமல் பெட்ரோல் எப்படி பர்ன் ஆகுது, கரண்ட் எப்படி உருவாக்கும், செல்ஃப் ஸ்டார்டர் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. நம்முடைய கோல் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு கிடையாது. கார் ஓட்டணும் அப்படின்னா டிரைவிங் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். சிமிலர்லி மேனிஃபெஸ்டேஷன் என்பது ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஜஸ்ட் செலக்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் இட். அந்த எனர்ஜி டைனமிக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக்கி உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் ரீச் த டெஸ்டினி. இதில் சீக்ரெட் என்ன? ஃபர்ஸ்ட் சீக்ரெட், உங்களுக்கு தேவையான எண்ணங்கள் எது அப்படின்னு சொல்லி கிளியராக உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய மைண்ட் எம்டி பண்ணணும். ஹவு டு யூ எம்டி யுவர் மைண்ட்? நம்ம மெடிடேஷன் பண்ணணும். தியானம் செய்தால் எண்ணமற்ற நிலை அப்படின்ற நிலைக்கு நம்ம போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கிளாரிட்டி என்பது வருது. உங்களுடைய டெஸ்டினிக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ். எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.